நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவுல ரொம்பவே ஆக்டிவாக இருந்த ஒரு பெண் நிர்வாகியான குஷ்பு அவர்கள் சமீப நாட்களாக ரொம்பவே சைலண்டா இருக்காங்க. பாஜகவுல இருந்து விலகுவதாகவும் அ பல யூகங்கள் பரப்பப்பட்டன. அந்த வகையில தான் அவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கு. சரி, என்ன நடக்குது பாஜகவுல? குஷ்பு அவர்களின் மௌனத்திற்கு என்ன காரணம்? அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆ குஷ்பு அவர்கள் சமீபத்தில, அதாவது லாஸ்ட்டா அவங்க வந்து களம் காண்டது அப்படிங்கிறது, இந்த அண்ணாமலை யுனிவர்சிட்டியில நடந்த அந்த பாலியல் குற்றத்திற்கான அந்த ஒரு போராட்டம், பாஜக சார்பான அந்த ஒரு போராட்டத்தில கலந்திருந்தாங்க. அந்த போராட்டத்தில அனுமதியின்றி அந்த போராட்டம் நடத்தப்பட்டதால அவங்க கைது செய்யவும் பட்டாங்க. இந்த நிகழ்ச்சிய நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான பாஜக நிகழ்வுகள் பல நடந்தன. அதுல எதுலயுமே அவங்க வந்து கலந்துக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா தான் பாஜகவுல குஷ்பு அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு இருக்கு. குஷ்பு அவர்களுடைய ஆதரவாளர்களின் எண்ணிக்கை பாஜகவுல அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவு தான். தேசிய மகளிர் உறுப்பினர் அ அ ஆணையத்துல தேசிய மகளிர் ஆணையத்துல உறுப்பினராகவும் அவங்க இருந்தாங்க. கடந்த மாசம் ஜூன் மாதம், அதாவது கடந்த வருடம் ஜூன் மாதம் அந்த பதவியுமே வந்து அவங்க ராஜினாமா பண்ணியிருந்தாங்க. அந்த ராஜினாமாவையுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு ஏன் வந்து நீங்க பாஜக நிகழ்ச்சிகள்ல அதிகமாக கலந்துப்பதில்ல அப்படின்னு பலமுறை செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதற்கு, அப்போது இருந்த பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவரிடத்துல தான் இந்த கேள்வியை நீங்க கேட்கணும். ஏன் என்ன அழைப்பதில்ல, அதனால நான் கலந்துக்குவதில்ல. ஏன் என்ன அழைப்பதில்ல அப்படின்னு நிர்வாகிகள் கிட்டயும் நீங்க இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஆடியோல பேசினாங்க. அந்த ஆடியோ வந்து அனுமதியின்றி வெளியிட்டாங்க. ஆனா நான் பேசுனது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு பதிவுமே அவங்க வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. அதற்கு பிறகுமே வந்து ரொம்ப மௌனமா கலந்துட்டு இருந்தா, நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல கூட அவங்க பிரச்சாரத்துல தீவிரமா ஈடுபடவே இல்ல. 1, 2 இடங்கள்ல மட்டும் தான் அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து கால்ல ஏற்பட்ட சில உடல்நடை குறைவு அப்படின்னு கால்ல ஏற்பட்ட சிறு காயம் காரணம் அப்படின்னும் சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு இப்ப பார்த்தா பாஜக மாநில தலைவர் மாற்றம் நடந்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தாரு. ராமநாதபுரத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாரு. எந்த முக்கிய நிகழ்வுலையுமே வந்து குஷ்பு அவர்கள் கலந்துக்கல. சோ பாஜகவுல இருந்து விலக போகிறாரா குஷ்பு அவர்கள் அப்படிங்கிறது மிக பெரும் கேள்வியாக எழுந்திருக்கு. இதற்கு முன்பாக திமுக, காங்கிரஸ்ல எல்லாம் அவர் வந்து பயணிச்சாங்க. பாஜகவுல இணையும் போது கூட காங்கிரஸ்ல இருந்து நீங்க விலகுறீங்களா அப்படின்னு பலமுறை கேள்வி கேட்கப்பட்ட போதும் மறுத்துட்டு கடைசி நாள்ல கூட காங்கிரஸ் சார்பான போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டுட்டு அதற்கு பிறகு டெல்லியில போய் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா தலைமையில பாஜகவுல இணைஞ்சிட்டு வந்தாங்க. தற்போது அவங்க என்ன முடிவுல இருக்காங்க? பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுக்கும் குஷ்பு அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு முரண்பாடுனாலதான் அண்ணாமலை அவர்கள் நிர்வாகிகளுக்கு இட்ட உத்தரவின் பேரில தான் அவங்கள எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அழைக்காம இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே பரவி இருந்தது முன்னாடியே. நமக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இருந்துச்சு. இப்போ பாஜக மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்றிருக்காங்க. இதற்கு பிறகு அவர் தலைமையில மீண்டும் குஷ்பு அவர்கள் பாஜகவுல செயல்படுவாரா, இல்ல பாஜகவுல இருந்தே விலகுகிறாரா அப்படிங்கிறது அவருடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம அதை உறுதிப்படுத்த முடியாது. என்ன அவருடைய தகவலா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு மீண்டும் இன்னொரு வீடியோவா பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.